தீர்க்கதரிசி எலியா அவர் சோர்ந்து போன பிறகு கர்த்தர் அவருக்கு கொடுத்த 3 திட்டத்தில் 2 அவரால் செய்யவே முடியல. சோர்ந்து போய் ஊழியம் செஞ்சால் அது வேஸ்ட்டு, சோர்ந்து போய் பிரசங்கம் பண்ணால் அது வேஸ்ட்டு, சோர்ந்து போய் ஆராதனை செஞ்சால் வேஸ்ட்டு. ஆண்டவர் 3 வேலை கொடுத்தாரு. இன்னும் உனக்கு அசிஸ்டண்ட்டே வரல, அந்த வேலை முடியல. இன்னும் சிரியால ஆசைகையில் நீ அபிஷேகம் பண்ணலை, இன்னும் இஸ்ரவேலில் எகுவை நீ அபிஷேகம் பண்ணல, அதுக்குள்ளே சாகுறேங்கிறிய, போதுங்கிறிய. சாவை கேட்டு ஜெபம் பண்ண அளவுக்கு சோர்வு. அடுத்து இன்னொரு ஆள் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஆமணக்கு செடியில் உட்காந்துருக்கு. அது யார்? அது பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராஃபட்டு. அது யோனா. சாக மாட்டானே இந்த செத்து தொலைய மாட்டானே அப்படின்னு உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஆமணக்கு செடி காணாமல் போன உடனே சுன்னு வெயில் அடித்தா அவருக்கு சோர்வு. நான் இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலம். ஆமாம், பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்தவங்க சாவை பற்றி பேசக்கூடாது, உயிர்த்தெழுதலை பற்றி பேசணும். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆமென், அல்லேலூயா. சாவை பற்றி பேசுகிறவன் சாத்தான், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது கர்த்தர். நம்ம ஆண்டவர் மட்டும்தான் திறந்த கல்லறையை வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? பவுலடிகளார் சொல்லுகிறார், அந்த பூமிக்குரிய ஊழியத்தை செய்தவர்கள் வேண்டுமானால் சோர்ந்து போகலாம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த மிகுந்த கன மகிமையை எங்களுக்கு தருகிறபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதனால் இந்த உலகத்தில் மனுஷன் உங்களை வேதனைப்படுத்தினா சோர்ந்து போகாதீங்க. வார்த்தைகளால் உங்களை வசைபாடினால் சோர்ந்து போகாதீர்கள். நெருக்கமான உறவுகள் உங்களை குத்தினால், ஒரு தராசில் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு தரப்போகிற மகிமையும் வச்சு பார்த்தா ஒப்பிடவே முடியாது. சோர்வு ஏன் வருகிறது தெரியுமா? முதலாவது காரணம், ஆண்டவர் நான் நினைச்ச மாதிரியே செயல்படணும்னு நினைச்சா கண்டிப்பாக சோர்வு வரும். ஆண்டவர் உங்கள் வேலைக்காரர் அல்ல, சர்வேஸ்வரன், சர்வ வல்லவர். அவர் வேற பக்கமாக உங்களை நடத்திட்டு போய் உங்களை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க சித்தமாக இருப்பார். நீங்கள் அவர் கையை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்துட்டு லோத்து மாதிரி போனீங்கன்னா அது நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் என் விருப்பத்துக்கு 2026 செயல்படக்கூடாது, அவர் விருப்பத்தை என் வாழ்க்கையில் செயல்படணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், நான் இந்த 2026 முதல் நாள் போய் என் டேபிளில் உட்காந்தப்போ முன்னாடி ஒரு வசனத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு நான் டெய்லி சொல்லுவேன். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல வருஷத்தை உம்முடைய நன்மையால் திருப்தி ஆக்குன்னு அன்னையிலிருந்து உம்முடைய நான் சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்க்கல, பைபிள் அப்படி தான் இருக்குது. இவராக ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு, அப்போ இந்த வருஷம் டிசம்பர் 31 முடிகிறதுக்குள்ள அவர் நன்மை உங்கள் வீட்டில் வரும், அவருடைய கிருபை உங்கள் வீட்டில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றம் தான். கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அக்கினி இறங்கலை, இன்னும் நினைவே அழியலை. என்ன ஏசபேல் வாயிலேயே அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு, இந்த ஏசபேலை கொல்லவே மாட்டேங்கிறாரு. நான் கடவுளுக்காக என்னெல்லாம் செஞ்சேன், முழங்கால் போட்டேன், அக்கினியை இறக்குனேன், ஞாயிற்றுக்கிழமை காணிக்க கொடுத்தேன், இந்த பாஸ்டர் என் பக்கம் வர மாட்டேங்கிறாரு, கர்த்தர் என் பக்கம் வர மாட்டேங்கிறாரு. எப்படி இருக்கு? இப்போ காணிக்க கொடுத்து கர்த்தரை கரெக்ட் பண்ணுற கூட்டம் கொஞ்சம் இருக்கு. எப்படி? அப்படி முடியாது. அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் நம்முடைய வேலைக்காரன் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ என்கிட்ட வந்து இந்த ஜனவரி மாதம் எப்படி நடக்கணும், இந்த பிப்ரவரி மாதம் நடக்கணும்னா நான் உன்னை நடத்திட்டு போய் உனக்கு 100 மடங்கு விளைச்சலை தருவேன். பஞ்ச காலத்தில் ஓன் வயல் மட்டும் விளையும், ஆமாம், நீ மட்டும் விளைச்சலை அடைவாய், நீ மட்டும் அறுவடையை பார்ப்பாய். உலகம் இருண்டு கிடக்கும் போது நீ மட்டும் களிப்பை நீ சுமந்து கொண்டு வருவாய். ஏனென்றால் நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க பைக்கில் போறாங்க வர்றாங்க, ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, என்னையும் நீர் உயர்த்த முடியும்? என்னை போல் எத்தனையோ பேர் பிஸ்னஸ் செஞ்சு உயர்த்தப்பட்டிருக்காங்க. உண்மையை சொல்லி பாருங்கள், இதை எப்படி செய்யணும்னா தான். ஆமாம் ஆமாம், கருப்பு கலர் ஆட்டை கொடுத்துட்டு எப்படி பாருங்கள், புள்ளி குட்டியெல்லாம் யாக்கோபுக்கு, கருப்பு குட்டியெல்லாம் அவனுக்கு. கருப்பு கலர் ஆடு என்ன குட்டி போடும்? கருப்பு குட்டி தான் போடும். ஆணும் கருப்பு, பெண்ணும் கருப்பு, அப்போ என்ன குட்டி தான் போடும்? ஆமாம். ஆனால் பாருங்கள், யாக்கோபுக்கு மட்டும் புள்ளி குட்டியாக போட்டுச்சு.
அவன் பார்க்குறான், மண்டை குழம்பி போகுதுன்னு. டேய், பிஸ்னஸ் பண்ணுற ட்ரிக்கு அவர் தருவாரியா? கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், உலகம் ஏமாற்றி உன்னை வேறு வழியாக கொண்டு போகும்போது கையை உயர்த்தி காலையில் நான் உனக்கு போதித்து, அதனால தான் சொல்கிறேன், எப்போ அவர் போகிற பாதையை விட்டுட்டு வேற ட்ராக்ல போனோமோ அப்போவே பிரச்சனை தொடங்கிடுச்சு. அப்புறம் சோர்ந்து போயிட்டேன் பிரதர். நான் அதை பற்றி ரொம்ப பேசலை, இதை நான் உபவாச ஜெபத்தில் பேசியிருக்கேன். அதனால் இதை நான் லைட்டாக. ரெண்டாவது எப்போ சோறு வரும்னா, எசபேலின் சத்தத்தை கேட்டால் சோறு வரும். பக்கத்து வீட்டுக்கார உங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் காம்பவுண்டு ஜெபத்தில் காது கொடுத்து கேட்காதீங்க. நைட்டு செத்துக்கித்து போயிடுவீங்க, அட்டாக்கு வந்து. ஏன்னா அவ்வளவு தூஷணமாக பேசுவான் உங்களை பற்றி. யார் பேசுகிறதையும் நீங்கள் கேட்காதீங்க. வேதத்தை திறந்து கர்த்தர் பேசுகிறத கேளுங்க, பலவானா போவீங்க. ஹல்லேலூயா. எனக்கு சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு பலன் வரணும்னா கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். நல்லா கவனிங்க. மோசே கொஞ்சம் ஆடு மேய்க்கிறவராக இருந்தனால கொஞ்சம் அப்படி கேட்க தவறிட்டார் போல. ஆண்டவர் தெளிவாக தான் சொன்னார், நீ போ, பார்வோன் என் வல்லமையை காணாமல் ஆமாம் உங்களை விடமாட்டான், போகும்போது தங்கத்தையும் வெள்ளியையும் உங்களுக்கு தருவான்னு. ஆனால் தடவை போய் பார்வோன்கிட்ட பேசின உடனே ஜனங்களை பார்வோன் நெருக்க ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள் வந்து மோசே கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பார்வோனுக்கு வாசனையாகவும் தேவதூதர்களை போல இருந்தோமே, நீ இடையில வந்து குறுக்க வந்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்து எங்களை சாவடிச்சிட்டியேன்னு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் வரமாட்டேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன மோசே கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தால் இந்த ஜனங்கள் மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் போய் ஆண்டவர்கிட்ட அழுகிறான். ஆனால் கர்த்தர் சத்தம் கேட்டிருந்தானா தெரியும், வெள்ளி உடைமையும் பொண்ணு உடைமையோடு தான் ஒன்று அனுப்புவேன். என் கை வல்லமையை பார்வோன் பார்ப்பான், என் வல்லமையை பார்த்த பிறகுதான் விடுவான். கர்த்தர் சத்தம் ஞாயிற்றுக்கிழமை கவனமா கேட்டா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா தான் இருக்கும். 40 நாள் கோலியாத் வந்து கொக்கரிச்சான். 40 நாளும் எல்லா யுத்த வீரர்களும் பயந்து நடுங்கினாங்க. ஆனா கோலியாத்து சத்தத்தை கேட்டபோது கர்த்தரின் சத்தம் தாவீதினுடைய காதுகளில் விழுகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் அப்போதான் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? மனசுக்குள்ள என்ன மந்திரம் சொன்னான் தெரியுமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே இதை செய்வேன். கையை நல்லா தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உம்மாலே இந்த வியாதியை முடிப்பேன், உம்மாலே இந்த சோர்வை ஜெயிப்பேன், உம்மாலே இந்த அவிசுவாசத்தை மாற்றுவேன், உம்மாலே பாய்ந்து போவேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே இந்த வியாதியை முறியடிப்பேன், உம்மாலே இந்த வல்லமை, உம்முடைய வல்லமை நான் செய்வேன். தேங்க்யூ அப்பா. தேவ பிள்ளைகளே, வசனத்தை படிச்சு பாருங்க, உங்களை அறியாமலே துள்ளுவீங்க. ஆமென். அல்லேலூயா. உண்மையில படிக்க தெரியலன்னா சொல்லாதீங்க, வசனத்தை படிங்க. இந்த வேதாகமம் உலகத்தையும் தேவனையும் நம்மோடு எல்லாவற்றையும் நமக்கு போதிக்குது. வரப்போகிறவைகளை நமக்கு பேசு. தயவு செய்து கிறிஸ்தவர்கள், உங்க கையில் இருக்க கோடி சொத்தை பூட்டி வைக்காதப்பா, பூட்டி வைக்காத. ஏன்? அத்தனை ராணுவ வீரர்களால் கோலியாத்தை பார்த்து 40 நாளும் ஒருவன் கூட போக முடியல. ஆனா வனாந்தரத்தில் கர்த்தர் சத்தம் கேட்ட தாவீதுக்கு சிங்கத்தை கூட கிழிக்கிற வல்லமை இருக்கா. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், சிங்கத்தை 2ஆ கிழிக்கிறது எப்படிங்க? சும்மா கிழிச்சு சாவடிக்கிறது வேற, கரடியை கிழிச்சிடும். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற சிங்கங்கள், நீங்கள் வேதத்தை தூக்கிட்டு வரும்போது உங்களை அவமானப்படுத்துகிறவைகள், உங்களை பிடித்து அழிக்க நினைக்கிறவைகளை கர்த்தர் சத்தம் கேட்கும்போது தூங்கிட்டு எப்படிப்பா ஜெயிப்ப, எப்படிப்பா ஜெயிப்ப. நான் அதனால தான் பிள்ளைங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற தாய்மார்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் பேசுகிற நேரம் பார்த்து போறியப்பா, ஆண்டவர் உன்னை சுகமாக்குற நேரம் பார்த்து போறியாப்பா. நீ கோலியாத்து சத்தத்தை கேட்டு ஒடுங்கி போயிருக்கிறாயோ, எசபேலின் சத்தத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஒவ்வொரு நாள் காலையிலும் என் சத்தம் கேட்டால் நீ எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அதனால்தான் ப்ரெஷியஸ் டைம்ங்க. காலையில் பைபிளை திறந்து படிக்காம ஓடிட்டு இருக்கீங்களா பெரிய பதவிகளில், தட்ஸ் a precious time. விளையாடப்பட்ட நேரம். ஆண்டவர் சத்தத்தை எத்தனை பேர் உச்சரிப்பீங்க? உங்கள் வாயால் கேட்குறீங்க. நீங்கள் ஆண்டவர் வசனத்தை பேசும்போது பிசாசு உங்கள் வீட்டை விட்டு ஓடிடுவான், உங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடிடுவான். அதனால தான் சொல்கிறேன், எப்பயும் வசனத்தோடு கூடிய வாழ்க்கை தான் நம்மளை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாற்றும். 3வது, சோம்பலை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதான ஒரு மிக முக்கியமான காரியம் நெருக்கடியான சூழ்நிலை. திடீர்னு டாக்டர் ரிப்போர்ட்டு இப்படி சொல்லிட்டாங்க, திடீர்னு நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், திடீர்னு வியாதி வந்துடுச்சு,
நெருக்கடியான தாங்க முடியாத சூழ்நிலை இப்படி என் வாழ்க்கையில் வரும்னு நினைக்கவே இல்லை. இது உங்களுக்கு மட்டுமா? மோசேக்கு வந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 10 நேரத்தை கருதி நான் வேகமாக போகிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 10 மோசே எப்படி பாருங்க. ஆனால் மோசே, நான் இன்னைக்கு இந்த மோசே படிக்கும்போது சில நேரம் நம்ம பிள்ளைங்க வந்து, அப்பா ஃபீஸ் கட்டணும்ப்பா, அப்பா கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்கணும்ப்பா, என்னப்பா பக்கத்து வீட்டிலலாம் ட்ரெஸ் வாங்கிட்டாங்கப்பா, அப்பா அவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்கப்பா, நம்ம எப்பப்பா வீடு கட்டுறோம், எப்பப்பா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இப்படி கேட்கும்போது 20 லட்சம் ஜனமும் எனக்கு இறைச்சி வேணும்னு சொல்றாயா? 20 லட்சம் ஜனமும் 2 பிள்ளைகளை பெற்றுட்டு வளர்க்க முடியல, 20 லட்சம் ஜனமும் கேட்குறாயா வந்து. எப்படி எப்படி பாருங்க இந்த நெருக்கடியை மோசே எப்படி எதிர்கொண்டான்னு பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் வீட்டு வாசல்ல கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீர் இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனா? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. 14ஆம் வசனத்தை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? தாங்க முடியல, தாங்க முடியல, தாங்க முடியல. எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். உண்மையிலே சொல்கிறேன், ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நாள் பிரச்சனை, இங்கே 7 நாளும் பிரச்சனையோட மக்கள் வருவாங்க. ஆனால் அந்த பாரத்தெல்லாம் அவன் சுமந்தா போய் சேர்ந்துருவான். தாங்க முடியல, மிஞ்சின பாரம்ப்பா, மிஞ்சின பாரம், முடியலப்பா, என்ன செய்கிறதுன்னு. இந்த நேரத்தில் தான், இப்படிப்பட்ட நேரத்தில் தான் காதுகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடக்குது, உங்கள் சத்தம் என்னன்னு. மோசே இந்த இடத்துல சூப்பராக நடந்துக்கிட்டார். எப்படி தெரியுமா? உடனே கர்த்தர் சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பைபிளில் 3 பெரிய தேவதாசர்கள். பைபிளை 2ஆ பிரித்தா ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் இயேசு. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாணம். மோசே அவ்வளோ பெரிய தேவதாசன், கொன்று போடும். எலியா அத்தனை பெரிய சரித்திர புருஷன், கொன்று போடும். தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, கொன்று போடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது லீவு போட்டாவது தேவ சமூகத்தில் உட்காந்துருங்க. ஏதாவது பண்ணி பழைய கிருபையை கேளுங்க. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? நான் அதை வாசிச்சா தான் நல்லாயிருக்கும். என்ன? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மூப்பருக்கும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி உன்னோட அபிஷேகத்தை 70 பேருக்கு கொடுத்துருந்தேன். அதனால தான் ஜெபக்குழு நடத்த சிலரை கொடுத்துறது. எல்லாத்தையும் நான் சுமக்க மாட்டேன் அங்கங்கே. ஏன் தெரியுமா? அது நம்மளால முடியாது. எல்லா பாரத்தையும் பகிர்ந்து அழித்து போயிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. 70 பேருக்கும் அபிஷேகத்தை ஷேர் பண்ணுறேன். இனிமேல் அந்த 70 பேரும் நடத்துவாங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இங்கே இருக்க மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், நீனே கடனை கட்டு, நீயே வேலைக்கு போ, நீயே சொம. புருஷனுக்கு பொறுப்பு வந்தாலே வீடு நல்லாயிரும். புருஷன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கான். எல்லாத்தையும் சுமந்தா இப்படி தான் ஜெபிக்க தோணும். 20 லட்சம் பேர் வாசலில் நின்றுக்கிட்டு இறைச்சின்னா நம்ம பிள்ளை ஒரு நாள் அப்பா கறி எடுத்துட்டு வாங்கப்பான்னு சொன்னால் நம்மளால தாங்க முடியல. 20 lakhs பீப்புள் நிற்கிறான். ஒவ்வொரு வீட்டு வாசல்ல இறைச்சி தாங்க. ஒரு அம்மாவா இதை நினச்சி பாருங்க, ஒரு அப்பாவா இதை நினச்சி பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பிரச்சனைக்கு கர்த்தர் தீர்வு தருவார்னு நம்புறவங்க மட்டும் கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டறதுக்கு உங்ககிட்ட மட்டும்தான் தீர்வு இருக்கு. என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, என் பிள்ளையை விடுவிப்பதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சோர்வில் இருந்து நான் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. 4வது காரியம், சோர்வு நீண்ட நாள் காத்திருக்குதல்னால வருது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நெடுநாள் காத்திருப்பது
இருதயத்தை விரும்பினது வரும்போதோ எத்தனை வருஷம்தான் 26 சரியாயிருன்னு சொன்னாங்க, 25ன்னு சொன்னாங்க. இன்னும் என் பிரச்சனை மாறலையேன்னு. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைந்து, இளைஞர்கள் இளைப்படைந்து, ஒன்று மட்டும் டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்கு குறித்ததை எனக்கு தருவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நான் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவரே நல்ல சர்ச்சில் ஏசி ரூமில் சேரில் உட்காந்து சொல்ல முடியல, அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு ஒரு சின்ன உருவம், அவர் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர், அவர் எனக்கு குறித்ததை செய்து முடிப்பார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு குறித்ததை தடுப்பவன் யார்? அந்த கல்யாணத்தை அவங்க தடுத்துருவாங்களா? சும்மா இருப்பா. அந்த காரியத்தை அவங்க தடுத்துருவாங்களா? உனக்கு குறித்ததை எவரும் தடுக்க முடியாது. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்றேன் தம்பி, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க, வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். அதனால சொல்லுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், நான் அவருக்கு காத்திருக்கேன். என் புருஷன் ரட்சிக்கப்படுவாங்க, நான் அவருக்கு காத்திருக்கேன். என் மகன் ரட்சிக்கப்படுவான், நான் அவருக்கு காத்திருக்கிறேன். என் மகன் ரட்சிக்கப்படுவான், நான் அவருக்கு காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறவர் என் தெய்வம், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினவர். நான் சோர்ந்து போவது இல்லை. என் வாழ்வை அவர் மாற்றுவார்னு நான் அவருக்கு காத்திருக்கேன். என் இருளை வெளிச்சமாக்குவார்னு அவருக்கு காத்திருக்கிறேன். அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, அவருக்கு காத்திருக்கேன். பிசாசு எப்படிலாம் சொல்லுவான் தெரியுமா? எப்படிலாம் சொல்லுவான். எங்கள் அப்பா முடியாமல் இருக்கும்போது ஒரு பெரிய சிஸ்டர், கல்யாணமே பண்ணாதவங்க, அப்படியே வண்டியில் ஏற்றி இவரை மெட்ராஸுக்கு கொண்டு போயிட்டா சுகமாயிருவார். இப்படிப்பட்ட துர் ஆலோசனைகள் வரும். ஆனால் அந்த வியாதியில கர்த்தர் அவரை நடத்தினார். அது தேவையில்லாத ஆலோசனை. நம் மீட்பர் நம்மோடு இருக்கிறார், நம் மீட்பர் நம் அருகில் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை உயர்த்துவார். அதனால காத்திருக்கிறவர்களுக்கு அருமையானதை ஆயத்தம் பண்ணுகிறார், காத்திருக்கிறவர்களுக்கு மேலானவைகளை ஆயத்தம் பண்ணுகிறார், காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதமானதை ஆயத்தம் பண்ணுகிறார், காத்திருக்கிறவர்களுக்கு அதிசயங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க.